Hello everyone, this is Deepak. இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டயாபெட்டிஸ் மெலிட்டஸ். ஸோ டயாபெட்டிஸ் மெலிட்டஸ்னால் என்னென்னா அது ஒரு மெட்டபாலிக் டிசீஸ். அதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பிளட்டில் வந்து குளுக்கோஸ், அதாவது உங்களோட சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு டயாபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லெஸ் தென் இப்போ நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்றீங்கல்ல, அந்த சாப்பாட்டில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கார்போஹைட்ரேட் வந்து பிரேக் டவுன் இன்டூ ஸ்மாலர் சிம்பிளர் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் பிரேக் டவுன் ஆகும். அந்த சிம்பிளர் பார்ட்டிகலாக எங்கே பிரேக் டவுனாக எங்கே முடியுதோ அது வந்து குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் யுவர் சுகர். இந்த சுகர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளட் ஸ்ட்ரீமில் கலந்துடும். ஸோ நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா பேங்க்ரியாஸ் அப்படின்ற ஒரு ஹார்மோன் இருக்குது. இந்த பேங்க்ரியாஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் அப்படின்ற ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணும். இந்த இன்சுலின் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளட் ஸ்ட்ரீமில் இருக்கிற அந்த சுகரை எடுத்துகிட்டு போய் செல்லுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் ஸ்டோர் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை எனர்ஜியாகவும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுதான் இந்த இன்சுலினோட பிரச்சனை. பட் நம்ம டயாபெட்டிஸில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலினோட ப்ரொடக்ஷனும் அதோடைய ஆக்ஷனும் பார்த்தீங்கன்னா கம்மியாகிடுது. ஸோ கம்மியாகிறதுனால உங்களோட பிளட்டில் இருக்கிற குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ்டாகவே இருக்குது. ஸோ அதுதான் ப்ராப்ளம். ஸோ இப்போது இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் எந்த டைப் பற்றி பேச போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டைப் 1 டயாபெட்டிஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ டைப் 1 டயாபெட்டிஸில் என்ன அப்படின்னா அது இன்சுலின் டிபெண்ட் டயாபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஜுவைனல் ஆன்செட் டயாபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஏன் சொல்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ டைப் 1 டயாபெட்டிஸில் என்ன ஆகும்னா இன்சுலினோட ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகிடுது. ஸோ இன்சுலின் ப்ரொடக்ஷன் கம்மியாகிறதுனால ஸோ மோர் அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸை அதுவால் செல்ஸ்குள்ளே ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ பிளட்டில் வந்து உங்களுக்கு குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ்டாகவே இருக்குது. ஸோ இதுதான் அதோட ப்ராப்ளம். ஸோ இதை ஏன் வந்து இன்சுலின் டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இன்சுலின் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ ஓகேவா. ஸோ இன்சுலின் இருந்தாலே போதும் அவங்களோட ஃபங்க்ஷன் நார்மலாக எப்பயும் போல் நடக்கும். ஸோ அவங்களுக்கு இன்சுலின் லேக் ஆகிறனால தான், அதாவது இன்சுலின் லெவல் கம்மியாக இருக்கிறனால தான் அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளமே வருது. ஸோ அவங்களுக்கு இன்சுலின் வந்து அவங்களுக்கு தேவைப்படுறதுனால அவங்களுக்கு இன்சுலின் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க ட்ரீட்மெண்ட்டில். ஸோ அதனால தான் அவங்க இன்சுலின் டிபெண்டன்ட் சொல்கிறாங்க. அதே அவங்க வந்து ஜுவைனல் ஆன்செட் டயாபெட்டிஸ் ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜுவைனல் அப்படின்னாவே அது வந்து சைல்ட்ஹுட் அப்படின்ற மாதிரி மீன் வரும். ஸோ இவங்களுக்கு டயாபெட்டிஸ் வந்து சைல்ட்ஹுட்லேருந்தே இது வந்து வந்துச்சுன்னா அவங்க வந்து ஜுவைனல் ஆன்செட் டயாபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன மாதிரி கேசஸில் வரலான்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அந்த மாதிரி கேசஸ் தான் வரலாம். ஸோ ஆட்டோ இம்யூன் டிசீஸ் என்ன அப்படின்றத நான் ஒரு ப்ராசஸில் சொல்கிறேன். அண்ட் செகண்ட் டைப் வந்து டைப் 2 டயாபெட்டிஸ். இந்த டைப் 2 டயாபெட்டிஸையும் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்சுலின் டிபெண்ட் டயாபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா அடல்ட் ஆன்செட் டயாபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் டைப் 1 வந்து நம்ம ஜுவைனல் ஆன்செட்னு சொல்லுவோம், டைப் 2 வந்து அடல்ட் ஆன்செட்னு சொல்லுவோம். அதாவது டைப் 2 என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மோர் தென் 60 இயர்ஸ் இல்லை 40 இயர்ஸ் அதுக்கு மேலே இருக்கிற பர்சன்ஸ்க்கு தான் வந்து ஆக்சுவலாக டைப் 2 டயாபெட்டிஸ் வரும். பட் நம்ம பாஸ்ட் 20 இயர்ஸாகவே பார்த்தோம்னா சில்ட்ரனில் இருக்கவங்க, அதாவது சைல்ட்ஹுட், அதாவது 30 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிச்சு டைப் 2 டயாபெட்டிஸ். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட்னால தான் காரணம். ஒபிசிட்டியாக இருக்க அந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் தான் வந்து டைப் 2 டயாபெட்டிஸ் வருது, அதாவது இயர்லி லைஃப்லேயே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டைப் பார்த்தீங்கன்னா ஜெஸ்டேஷனல் டயாபெட்டிஸ். ஸோ இப்போ ஜெஸ்டேஷனாலே ப்ரெக்னென்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே என்னென்னா பேபி, அதாவது டெவலப்பிங் பேபிக்கு பார்த்தீங்கன்னா வந்து குளுக்கோஸ்ன்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அவங்களோட க்ரோத்துக்கு. ஸோ அது எங்கேருந்து அந்த குளுக்கோஸை எடுக்கும்னு பார்த்தீங்கன்னா பிளாசென்டா வழியாக மதர் கிட்ட இருந்து இருக்கும். ஸோ மதரோட ஹார்மோன் இருக்குது, அந்த இடத்துல மதரோட ஹார்மோன் வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது அவங்களோட இன்சுலின் ஆக்ஷன் வந்து டிப்ரெஸ் ஆகிடும். அண்ட் அதனால் அவங்களோட பிளட்டில் வந்து குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ்டாகவே இருக்கும். ஸோ அது இன்க்ரீஸ்டாக இருக்கனால அந்த பிளட்டில் இருந்து அது டேரெக்டாக பிளாசென்டா வழியாக வந்து பேபிக்கு போயிடும். ஸோ இது வந்து சைல்ட் பர்த்துக்கு அப்புறம் இது வந்து நார்மல் ஆகிடும். பட் அப்பையும் இது வந்து இன்க்ரீஸ்டாக இருந்துச்சுன்னா அது வந்து டைப் 2 டயாபெட்டிஸாக மாறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இதுதான் வந்து கெஸ்டேஷனல் டயாபெட்டிஸ். இதுதான் டைப்ஸ். நம்ம இப்போ காசஸ் பார்க்கலாம். ஸோ காசஸ்னால் அவங்க இல்லை ஈட்டியாலஜி, தட் இஸ் காரணங்கள். ஸோ காரணங்கள் எதனாலலாம் வரலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி தான். ஸோ உங்களோட ஃபேமிலியாகவே உங்களுக்கு வந்து சில பேருக்கு டயாபெட்டிஸ் இருக்கலாம், அவங்க அப்பா அம்மாவுக்கு இருக்கலாம், அதெல்லாம் அவங்க பாட்டி தாத்தாக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வந்து டயாபெட்டிஸ் வரதுக்கான சான்சஸ் இன்னும் அதிகமாக இருக்கும். அண்ட் ரெண்டாவது காசு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால் என்னென்னா இப்போ சொல்கிறேன்னு சொன்னேன், அதை நான் இப்போ சொல்கிறேன். ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால் ஒன்றும் இல்லை,
நம்மளோட இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இப்போ ஏதோ ஒரு ஃபாரின் பார்ட்டிகல், அதாவது வெளியிருந்து ஏதோ ஒரு பார்ட்டிகல் நம்ம பாடிக்குள்ளே வரும்போது அது ஒரு ஆன்டிஜென், அதாவது ஒரு எதிரியை கன்சிடர் பண்ணி அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டிஜெனுக்கு அகெயின்ஸ்டாக அட்டாக் பண்ணி அதை எலிமினேட் பண்ணிடும் பாடியிலேருந்து. ஸோ இது ஒரு நார்மலான ப்ராசஸ். பட் இங்கே ஆட்டோ இம்யூனில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் நம்மளோட ஓன் பாடி செல்ஸ், அதாவது நம்மளோட ஓன் ஆர்கன்ஸே வந்து, அதாவது ஓன் செல்ஸே வந்து அது ஒரு ஆன்டிஜனை நினச்சி கன்சிடர் பண்ணி அதை அட்டாக் பண்ணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்ரியாஸ் மாட்டிடுச்சு. ஸோ இந்த பேங்க்ரியாஸ் மாட்டினால இன்சுலினோட செக்ரீஷன் வந்து கம்மியாகுது. ஏன்னா வந்து ஆட்டோ இம்யூன் வந்து என்ன பண்ணுது, இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓன் பேங்க்ரியாஸே வந்து போய் அட்டாக் பண்ணி அதோட இன்சுலின் செக்ரீஷனை வந்து கம்மி பண்ணி விட்டுருது. ஸோ இது ஒன் ஆஃப் த காஸ். அண்ட் இன்னொரு இன்ஜுரி டு பேங்க்ரியாஸ். ஸோ இப்போது பேங்க்ரியாஸ் தான் நான் சொல்லியிருந்தேன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்கன். அது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்சுலினை செக்ரீட் பண்ணும். அதாவது பேங்க்ரியாஸில் ஐசோலேட் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் இல்லைனா பீட்டா செல்ஸ்ன்னு சொல்லுங்கள், அதுலேருந்து தான் வந்து இன்சுலின் செக்ரீஷன் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு இன்ஜுரி, இப்போ பேங்க்ரியாஸ் ஒரு இன்ஜுரி நடக்குது, இப்போ வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, இல்லைன்னா ஏதோ ஒரு சார்கோமா அந்த மாதிரி ஒரு டியூமர் செல்ஸ் இருக்குது நம்ம பேங்க்ரியாஸில் அப்படின்னா அந்த மாதிரி கேசஸில் கூட உங்களுக்கு பிளட் சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ்டாகவே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, இன்சுலின் லெவல் டிக்ரீஸ்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஒன் ஆஃப் த காஸ். ஏஜ் ஆக ஆக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடி வந்து ரெசிஸ்டன்ட் ஆக ஆரம்பிச்சிடும், இன்சுலினுக்கு ரெசிஸ்டன்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அண்ட் அதே மாதிரி இன்சுலினோட சிந்தசிஸும் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிடும். ஸோ அதனால தான் வந்து ஏஜ்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் காஸ் ஃபார் யோர் டைப் 2 டயபெட்டிஸ். ஓகேங்களா. அந்த அடுத்த காஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஏன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான காஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து கார்டிசோல்னு சொல்லுவாங்க. கார்டிசோல் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் எப்போனா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, இல்லை ஆங்ஸைட்டி டிப்ரெஷனில் இருக்கீங்கன்னா இந்த கார்டிசோல் இன்க்ரீஸ் ஆகிடும். இந்த கார்டிசோல் இன்க்ரீஸ் ஆகிறனால நம்மளோட அதர் ஹார்மோன்ஸ், தட் இஸ் ஒரு இன்சுலின் இல்லைன்னா உங்கள் செக்ஸ் ஹார்மோன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டிக்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகும்போது இன்சுலினோட லெவல் நீங்கள் டிக்ரீஸ் ஆகுதுனாவே உங்களுக்கு வந்து பிளட்டில் வந்து சுகர் கண்டென்ட் அதிகமாக சான்சஸ் அதிகம். ஸோ இதனால் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றதே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு காஸ். அண்ட் அடுத்து பிளட் கொலஸ்ட்ரால் லெவல். ஸோ பிளட் கொலஸ்ட்ரால் லெவலும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து காசஸ், மேஜரான காசஸ் பற்றி நான் பேசிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து சிம்டம்ஸ். ஸோ சிம்டம்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ்டு தர்ஸ்ட். ஏன் வந்து அதிகமாக தாக எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் வந்து நான் சொல்லியிருந்தேன் உங்கள் பிளட்டில் வந்து சுகர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. சுகர் கண்டென்ட் பிளட்டில் அதிகமாக இருக்கனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடி அதை டைல்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அது எப்படி டைல்யூட் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்க ஸ்டிச் கிட்ட இருந்து ஃப்ளூயிடை வந்து ட்ராக் பண்ணி நம்ம பிளட் ஸ்ட்ரீமில் விடும். ஸோ இப்படி பண்ணுறனால நம்ம பாடி வந்து டோட்டலாக வந்து டீஹைட்ரேட்டட் ஆகிடும். டீஹைட்ரேட்டட்னா ஒன்றும் இல்லை, நம்ம பாடி வந்து வாட்டர் கண்டென்ட், பாடியில் இருக்க வாட்டர் கண்டென்ட் வந்து கம்மியாகிறது தான் டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதனால் வந்து உங்களுக்கு தர்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும். நீங்கள் 2 டம்ளர் குடிச்சு தாகம் தீர்றது வந்து நீங்கள் இன்னொரு டம்ளர் எக்ஸ்ட்ரா குடிச்சாதான். அடுத்த சிம்டம் பார்த்தீங்கன்னா ஃபெட்டிக், அதாவது டயர்ட்னஸ். ஏன் வந்து நம்ம பாடி டயர்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இப்போ சுகர் கண்டென்ட் போயிட்டு ஒரு செல்லில் ஸ்டோர் ஆனாதான் அது வந்து எனர்ஜியாக ப்ரொடியூஸ் ஆகும். இங்கே வந்து அந்த ப்ராசஸ் வந்து ரெடியூஸ்டாக இருக்கனால உங்களுக்கு பாடி வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணும். அண்ட் அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்டான சிம்டம். அது ஏன்னா நம்ம எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ட்ரிங்க் பண்ணுறோம் டியூ டு த இன்க்ரீஸ்டு தர்ஸ்ட்னால நம்மளோட யூரினேஷனும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டே இருக்கும். அண்ட் பிளட் விஷன் இருக்கும். பிளட் விஷன் எதனாலன்னா இந்த ஹை பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு சின்ன சின்ன பிளட் வெசல்ஸை டேமேஜ் பண்ணும். அதாவது உங்கள் ரெட்டினா, அதாவது உங்கள் கண்ணில் இருக்க ரெட்டினா அப்படின்ற அந்த இடத்துல போயிட்டு உங்களோட பிளட் வெசல்ஸை வந்து டேமேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா அது வந்து உங்களுக்கு பிளட் விஷனை காஸ் பண்ணும். ஸோ இதுதான் இம்பார்ட்டண்டான சிம்டம்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக ஹெல்த்தியான ஃபுட்ஸ் நம்ம எப்பயுமே எடுத்துக்கணும். அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எப்பவும் பண்ணணும். ரெகுலரான வாக் இல்லை மைண்ட் எக்ஸசைஸ் ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருக்கணும் ரெகுலராக. அப்படிலாம் இருந்துச்சுன்னா நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து முடிஞ்ச கம்மி பண்ணிக்கணும். ஸோ ஸ்ட்ரெஸ் நம்ம கம்மி பண்ணிக்கிறதுனால நமக்கு எனஃப் அமௌண்ட் ஆஃப் ஸ்லீப் கிடைக்கும். அண்ட் எனஃப் அமௌண்ட் ஆஃப் ஸ்லீப் இருந்துச்சுனாவே போதும், நம்ம பாடியில் நிறைய மெக்கானிசம்ஸ் வந்து நார்மலாக நிறைய சான்சஸ் இருக்குது, நார்மல் ஆகிடும். அண்ட் அதே மாதிரி குவிட் ஸ்மோக்கிங் வந்து பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் அது வந்து சில டயபெட்டிஸ் காஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்மோக் பண்ணால்
டயபெட்டிஸ் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுவும் ப்ரிவெண்ட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டாவே போதும், டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அதாவது டயபெட்டிஸ் வராது. ஸோ இவ்வளோ. ஸோ தட்ஸ் இட் அபவுட் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் இந்த டாப்பிக்கில் நான் வேலை மறந்துட்டு இருந்தேன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் கீழே லீவ் பண்ணிக்கோங்க. நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். ஓகே.